ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்கள் ஊரில் சரியான மழைங்க. டைம் 7 மணி ஆச்சு. 7 மணிக்கே செம்ம மழை. உங்கள் ஊரில் மழை இருக்கான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது பால் வெட்டவே முடியாது. இன்னும் ரப்பர் மரம் இருக்குது பார்த்திங்களா, அதில் பால் வெட்ட போவாங்க. ஸோ மழை பெஞ்சிட்டே இருக்கனால இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் பால் வெட்ட போகலை. அதுக்கு பின்ன அப்பா இது ரொம்ப வருஷம் ஆச்சுங்களா இந்த பேன் எடுத்து. ஸோ அந்த பேன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. இது டிவி ஸ்டாண்டுங்களாம். இதுவுமே வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சுங்களா. ஸோ இதையும் க்ளீன் பண்ணணும்னு சொல்லி எடுத்து வெளியே வச்சுருக்காங்க. அதுக்கு பின்ன நான் மார்னிங் எந்திரிச்சோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணி ப்ரஷ் பண்ணிடுவேன். ஏன்னா தம்பிகிட்ட போகணும் இல்லையா. ஸோ அதனால் ஆனால் நான் ஒரு 8-9 மணிக்குள்ள குளிச்சிடுவேன். ஃபீட் பண்ணும்போதுமே குளிச்சுட்டு தான் தம்பிக்கு ஃபீட் பண்ணுவேன். இப்போ தம்பி தூங்கிட்டு இருக்கான். எப்பயும் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பின்ன தம்பிகிட்ட போவேன். ஏன்னா அவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால தான். ஏன்னா குட்டி பையன் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு என்னை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான். குட்டி பையன் நல்லாவே எந்திரிச்சிட்டான். எல்லாருமே கேட்டிங்க ஃபேஸ்க்கு என்ன போடுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அது தனியாகவே நான் வீடியோ போடுறேன். என்னோடய ஃபேஸ் ரொம்ப பிம்பிளாக இருந்துச்சு, மார்க்காக இருந்துச்சு. இப்போ ஓரளவு ஓகே. ஸோ அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். உங்களுக்கு யாராச்சும் நான் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். எப்பயும் குட்டி பையன் எந்திரிச்ச உடனே குட் மார்னிங் சொல்வேன். குட் மார்னிங் சொல்லிவிட்டு இந்த நாள் கடவுள் உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாகவே இருக்கணும் தங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை தூக்குவேன். எப்பயும் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்களை குட்டி பையனுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். அதுக்கு பின்ன அதிகமாக பேச்சு கொடுப்பேன். ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம எவ்வளோ பேச்சு கொடுத்துட்டே இருக்கோமோ அவ்வளோ சீக்கிரமாக அவங்க பேச ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா சாப்பாடு ஆகிட்டு இருக்குது. அம்மா வெளியே அடுப்பில் வச்சுருக்காங்க. சரியான மழைனால விறகெல்லாமே நனைஞ்சிருச்சுங்க. குட்டி பையனோட ட்ரெஸ் எதுவுமே காயவே இல்லை, எல்லாமே ஈரமாக இருக்குது. அதுக்கு பின்ன என்னோடய ஹஸ்பண்ட் குட்டி பையன்ட்ட கொஞ்சிட்டு இருந்தாங்க. எல்லாருமே கேட்டிருந்தீங்க குட்டி பையன் ஃபேஸை ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. காட்டலாங்க, பட் கொஞ்ச நாள் போகட்டும். குட்டி பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு இல்லையா. ஃபுல்லாகவே க்யூர் ஆனதுக்கு பின்ன கண்டிப்பாக வீடியோவில் காட்டுவோம். நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கே மழை வந்துகிட்டே இருக்குங்களா. ஸோ வேலையே செய்ய இஷ்டம் இல்லை. அதுதான் வீடு நீட்டே இல்லாமல் கிடக்கு. இனி எல்லாத்தையும் கூட்டி நீட்டாக எடுத்து வைக்கணும். அதுக்கு பின்ன மாமா சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ சிக்கன் கிரேவி மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு நான் போகிறேன். ஏன்னா நான் தான் ஃபஸ்ட் டைம் சிக்கன் செய்ய போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. இனி செஞ்சதுக்கு பின்ன சாப்பிட்டு சொல்கிறேன். அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து நல்லா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். லைட்டாக தண்ணி இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பின்ன அம்மா மீன் குழம்பு வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே மீன் குழம்புல முருங்கைக்காய் போடுவாங்க. அதுக்கு பின்ன ரசம் வச்சுட்டாங்க. நான் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பின்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு பின்ன தக்காளியுமே அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு பின்ன மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கு பின்ன சிக்கன் மசாலா எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி எப்படி செய்ய போகிறேன்னு தெரியல, பார்க்கலாம். எனக்கு சிக்கன் சமைக்கவே தெரியாதுங்க. பட் இன்றைக்கி வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில். சிம்பிளாக எப்படி சமைக்கலான்னு சொல்லி பார்த்தேன். அதில் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். சிக்கனை உப்பு மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு பின்ன பார்த்திங்கன்னா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு பின்ன தக்காளி கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதுவுமே அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். பின்ன 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதில் போட்டுட்டேன். அதுக்கு பின்ன கருகாப்பில், வரமிளகா, பச்சை மிளகா போடணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் பச்சை மிளகா நான் போடலை. ஏன்னா எனக்கு அல்சர் இருக்கனால சேராது. ஸோ பச்சை மிளகா போடலை. அதுக்கு பின்ன பார்த்திங்கன்னா மல்லித்தலை, கருகாப்பில், அப்புறம் சில்லி பவுடர், அதுக்கு பின்ன என்ன போட்டிருக்கேன்னா சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஊறினதுக்கு பின்ன அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் ஆயில் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லாவே வேக விட்டுட்டேன். வேக விட்ட பின்ன நல்லா ஸ்மெல் வந்துச்சு. அதுக்கு பின்ன லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சுட்டேன். இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சிக்கன் செஞ்சேன். பட் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே சிக்கன் பண்ண தெரியும், ஏன்னா நீங்களாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ எனக்கு இது ஃபஸ்ட் டைம்னால நான் இப்படி பண்ணி சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு பின்ன பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே போகணும். வெளியேனா கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும். தம்பிக்குமே கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். அதுக்கு பின்ன வீட்டுக்குமே கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். ஸோ இனிதான் எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு வீடு எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பின்ன கடைக்கு கிளம்ப போகணுங்க.
பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டு அதுக்கு பின்னாடி இது எடுத்து அப்படியே நம்ம அடுப்பில் வச்சுட்டு வேக வெட்டி எடுத்தோம்னா சூப்பரான சிக்கன் வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே அப்பாவுமே வந்துட்டு நாங்கள் நட்ட வச்சுருந்தோம் கிழங்கு வந்து பூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா கிழங்கு 4-5 கிழங்கு வந்து இருந்துச்சுங்க. அப்பா வந்து அப்படியே இந்த செடியோடு பிடிங்கிட்டு வந்து காமிச்சாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த கிழங்குமே சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கு பின்னே மலைக்கு வந்து கிழங்கு அவிச்சு சாப்பிட்டோம். அதுக்கு பின்னே நான் செஞ்ச சிக்கன் இது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு பின்னே கிழங்கு இந்த மாதிரி நீங்கள் யாராச்சும் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து அம்மாவுமே குழம்பு வச்சு முடிச்சிட்டாங்க. சாப்பாடுமே ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கு பிறகு நான் வந்து சொன்னேன் இல்லையா வெளியே போகணும்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். குட்டி பையனும் கூட்டிகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. நான் எங்கே போனாலும் குட்டி பையனை கூட்டிகிட்டு போயிடுவேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குட்டி பையன் ரொம்ப சின்ன பையன் இல்லையா, விட்டுட்டு போனால் அழுவான். ஸோ அதனால் வந்து எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போயிடுவேன். நான் மோஸ்ட்லி ஏதாச்சும் தேவை இருந்தால் மட்டும்தான் நான் வெளியே போவேன். சும்மா வெளியே போயிட்டுலாம் இருக்க மாட்டேன். ஏன்னா குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கலான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால தான். எல்லோரும் கேட்டிருந்தீங்க சரண்யா பற்றி சொல்லுங்கள், ஏன் அவங்க கூட நீங்கள் பேசுகிறது இல்லையா இப்போன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்கள் பேபியை பார்க்க ஏன் அவங்க வரலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்கள் ஊரில் தானே இருக்காங்க, ஏன் உங்களை பார்க்க வரலையான்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு சண்டையானு கூட கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நானும் மாமா குட்டி பையன் எல்லாருமே கிளம்பிட்டோம். பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்துட்டோம். இனி போய் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதான். என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆன உடனே என்னோடய கண்ணுக்கு பட்டது என்னென்னா இந்த மஸ்கோத் அல்வா தான். எனக்கு வந்து அல்வாவில் ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா மஸ்கோத் அல்வா தான். இந்த மஸ்கோத் அல்வா உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா, ஸோ அதெல்லாமே எங்கெங்கே வைக்கணுமோ அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு. ஓகே, மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.